தேசிய அளவில் பல உயர் பதவிகளுக்கு புதிய நியமனம் செய்யாமல் பதவி நீட்டிப்பை மத்திய பாஜக அரசு செய்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கோணம் 1. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு தலைவர் டாக்டர் சமீர் காமத்தின் பதவிக்காலம் 2025ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி வரை நீட்டித்திருக்கிறார்கள். அதேபோல் ராணுவ தளபதி மனோஜ் பாண்டேவுக்கும் 1 மாதம் பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பாஜக இப்படி செய்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. கோணம் 2. அடுத்து வரவிருக்கும் புதிய அரசாங்கத்திடம் ஒப்படைக்கும் விதமாக இப்படி செய்திருக்கிறதா என்கிற கேள்வியும் எழுகிறது. மீண்டும் தாங்கள் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்பதால் பாஜக இப்படி செய்ய தொடங்கியிருப்பதாகவும் டெல்லியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. கோணம் 3. பொதுவாகவே அடுத்த ஆட்சிக்கு வரும் கட்சிகள்தான் புதிய நியமனங்களை செய்ய வேண்டும். அதுவரை இப்போது பதவியில் இருப்பவர்களுக்கே பதவி நீட்டிப்பு வழங்குவதுதான் முறையாக இருக்கும் என்கிற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. புதிய அமைச்சரவை அமைத்து முடிக்கும் வரை பிரச்சினைகள் வரக்கூடாது என்பதற்காகவும் இப்படி செய்யப்படுவது உண்டு என்கிறார்கள். கோணம் 4. டெல்லியில் ஏற்கனவே பல IAS அதிகாரிகள் ராகுல் காந்தியை ரகசியமாக சந்திக்க தொடங்கிவிட்டனர். ஆட்சி மாற்றம் வரும் என்று முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் அதிகாரிகள் இப்படி செய்வது வழக்கம்தான். அந்த வகையில் ராகுல் காந்தியை அதிகாரிகள் சந்தித்து தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ள விரும்புவதாகவும் டெல்லியில் இருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோணம் 5. தேர்தல் முடிவுகளை ஒட்டி நிறமாறும் அதிகாரிகளை கண்டுகொள்ள ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கும் வாக்குப்பதிவுகளுக்கும் வாக்கு எண்ணிக்கைகளுக்கும் இடைப்பட்ட காலம் ஒரு நல்ல வாய்ப்பாகும். சட்டப்படி நடந்து கொள்ளும் அதிகாரிகள் இதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என்பதால் நிறமாறும் அதிகாரிகளிடம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும்.